நீ வந்து இந்த ஹீல்ஸ் போட்டு ரேம்ப் வாக் பண்ணி காமிக்கிறேன் தான் வந்துட்டேன். பண்ணி காமிப்பா என்ன மாதிரி நடக்கணும். ஆளே உள்ளே பிச்சிருவா கண்டிப்பா பிச்சிருவா செருப்ப பேக்ல போடாத. இங்க ஏடா பூனை குடிச்சிட்டு வாங்குற மாதிரி நடந்துட்டு இருக்கேன். நான் கேஸ்டரா ஸ்லே அது கேஸ்டரி ஸ்லே ஏதாவது போ நீயா பண்ணி ஹோல்ட் 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 இந்த சேலஞ்ச் புதுசால இருக்கு. ஹீல்ஸ் போட்டுட்டு ஆண்கள் ரேம்ப் வாக்கா எப்படி நடக்கறாங்க பாருங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன, வா இங்க அட அடிக்க மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்தாங்க இந்த ஹீல்ஸ நீங்க 2 பேரும் போட்டு இப்ப ரேம்ப் வாக் நடந்து காட்டுங்க. அதுவும் ஸ்டைலிஷா நடக்கணும்னு இவங்களோட ஃப்ரெண்டு ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. அட இதெல்லாம் ஒரு விஷயமா, நாங்க இப்படின்றதுக்குள்ள எப்படி சூப்பரா நடக்கிறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ட்ரை பண்றாரு. அவரால முதல்ல ஹீல்ஸ போடவே முடியலங்க. கஷ்டப்பட்டு போட்டுட்டாரு. சரிப்பா ஒரு வாக் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா நிக்கவே முடியலங்க. அவரால தொபக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா எப்படியோ சமாளிச்சு ஒரு வாக் பண்ணிடுறாரு. ஆனா திரும்பும் போது மறுபடியும் கீழே விழுந்துட்டாரு. அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் ட்ரை பண்ண ஆரம்பம்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா பினிஷிங் சரியில்லையேப்பா. இவரும் ஸ்டார்டிங்லாம் சரியா பண்ணிட்டு எண்டுல கீழே விழுந்துட்டாருங்க. இப்ப தெரியுதா ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. மூணாறு பிருத்விநாத் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலே ஒரே ஜாலி தான். இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து சில டேர்லாம் பண்ணிருப்போம்ல. கமெண்ட் பாக்ஸ்ல அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.